நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக, ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. 11 மாதமும் நான் நல்லா இருந்தேன் சொல்றவங்க எத்தனை பேர்? ஆமென். 11 மாதமும் நான் நல்லா இருந்தேன். கஷ்டமே வரலையோ? கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்ல, அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, போதுமானவராக இருந்தீங்க 11 மாதம். நினச்சி பாருங்களேன், 24 நம்ம தொடங்கும் போது எந்த சூழ்நிலையில் இருந்தோம், எப்படி இருந்தோம்? 24 ஐயோ நான் எப்படி கடக்க போகிறேன்? இன்னொன்னுமோ சொல்லுவாங்கல்ல, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இது அழிய போகுது, அது அழிய போகுது. நிறைய அழிவுகளை பார்த்தோம், நிறைய காரியங்களை பார்த்தோம். ஆனால் கர்த்தர் எந்த அழிவும் நம்ம கிட்ட வராதபடி காத்து கொண்ட தேவனுக்கு நன்றி சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன். நல்லா உஷாராக இருங்க. அதாவது உலகத்தில் ஒரு காரியம் ஒன்று இருக்குது, ஒரு பொருளோ ஒரு காரியமோ ஒன்றோ ஏதோ ஒன்று இருக்குது. சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகிறது எது? பால். அப்புறம் வேற எது எக்ஸ்பைரி ஆகுது? சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகுது. யார் ரொம்ப குயிக்காக யோசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? குயிக்காக எக்ஸ்பைரி ஆகுறது காதலை கேட்டவொன்னு போயிடுது. அப்புறம் வேற எப்படிலாம் யோசிக்கணுமோ யோசிங்க, ஆனால் எல்லாரும் யோசிங்க. எக்ஸ்பைரி ஆகுறது, சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகுதுடா பாஸ்டர், என்ன பண்ணுறதுனே புரியல எங்களுக்கு. ரைஸ். அப்புறம் வேற எது சீக்கிரமாக எக்ஸ்பைரி ஆகுது? உனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. நீ கேட்டா வரும், நீ கேட்கலன்னா போயிடும். விசுவாசம். வேற அவ்வளோலாம் நம்ம ஞானவான்களாக இருந்துட்டா நம்மளை கையில் பிடிக்க முடியுமா? இல்லை. ரொம்ப சிம்பிள் ஆன்சர். எனிபடி எல்ஸ்? வார்த்தையா? எக்ஸ்பைரி ஆகிடுதா? நான் எக்ஸ்பைரி பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். நான் எனக்கு எக்ஸ்பைரி ஆகாது. சில வார்த்தைங்கள்லாம் மறக்க மாட்டேன். அது எப்படி? வேற என்ன சொல்லிடலாமா? ஆன்சர் அவுட். சொல்லிடலாமா யாராவது? சீக்கிரமாக ஒருத்தருக்குள்ள எக்ஸ்பைரி ஆகக்கூடிய காரியம் சமாதானம். எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? சமாதானத்தோடு எழுந்திருப்பீங்க, அப்படியே கிச்சன் போனாலும் சமாதானம் போயிடும். அப்படியே சமாதானத்தோடு ரோட்டில் வருவீங்க, ஏதோ ஒன்று கேட்டு சமாதானம் போயிடும். உள்ள சமாதானத்தோடு வருவீங்க, இங்கே வந்து உட்காந்தாலும் யாரையோ பார்த்தோன்னே சமாதானம் போயிடும். ஹலோ, எப்படி இருக்கு? எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. சமாதானத்தை யாரும் பார்த்தது கிடையாது. சமாதானத்தை யாரும் அந்த உருவத்தை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் நிமிஷம் இருக்குது. டேட் இல்லை, நிமிஷம். ஒரு நிமிஷத்தில் எக்ஸ்பைரி ஆகிடும். இன்றைக்கி நான் எடுக்க போகிற டாப்பிக்கே சமாதானம் தான். ஏன்னாக்கா போன திங்கக்கிழமை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டோம், எதனா ஒரு டாப்பிக்கை கொடுத்துருங்க. நான் ஒரு வாரமாக அப்படியே யோசிச்சுனே இருக்கிறேன், அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுனே இருக்கிறேன். ஆண்டவரேன்னா எடுத்தவொன்னு பயங்கரமாக கொடுத்தாரு ஆண்டவர். சமாதானம்னா இந்த டாபிக் ஏன் ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் பிடிக்காது, ஆசீர்வாதம் டாபிக் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. போய் சொல்லு, சமாதானமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. சமாதானமே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருக்கலாங்க, சமாதானம் இல்லைன்னா யுவர் காலி. சமாதானம் இல்லைன்னா யுவர் என்னது? காலி. ஒன்றும் கிடையாது, ஒன்றும் நிற்காது, ஒன்றும். அதாவது சமாதானம் இல்லைனாக்கா மனுஷனுக்கு அதை போல ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு ஆண்டவர் வாசிக்கும் போதே, நான் நிறைய முறை பைபிளை வாசித்தாலும் இந்த வசனம் எனக்கு புதிதாகவே இருந்தது. 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம்
1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 24வது வசனம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சாக் முதற்கொண்டு ஆசாப் மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். யாரு? சாலமோன் ஆண்டு வந்தான். அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாய் இருந்தது. இந்த ஒரு வார்த்தை தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாய் இருந்தது. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உங்களை சுற்றிலும் எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் சமாதானமாய் இருக்கிறதா? அவனை சுற்றிலும். சாலமோன் ராஜா யாரு? தாவீதுடைய மகன். அப்படியே வருது பாருங்க அந்த ஆசீர்வாதங்கள். சமாதானம். அவருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், பொக்கிஷங்களை கொடுத்தார், எல்லா காரியங்களையும் கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். ஆமென். வேற யாராலையும் தரவே முடியாது. நல்லா கவனிங்க இந்த செய்தியை. யாரை ஏஞ்சி போறது, இங்க போறது, அங்க போறது எதுவும் கிடையாது. என்ன பேசுறது, பசங்களை விட்டு ஆட வைக்கிறது, என்ன எதுவும் கிடையாது. இந்த செய்தி ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கவனிக்கணும். அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாய் இருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேசபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். நல்லா யோசிங்க. இந்த இடத்துல அவங்க எங்க குடியிருந்தார்களா? திராட்சை செடியின் மரத்திலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் குடியிருந்தார்களாம். என்ன ஒரு பாக்கியங்க! திராட்சை செடியுடைய நிழலில், அத்தி மரத்தினுடைய நிழலில் ஜனங்க என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு வசனம் என்னை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. அவனை சுற்றிலும் சமாதானமாக இருந்ததான். நாம் வாழ்கிற இடத்துல நம்மளை சுற்றிலும் சமாதானமாக இருக்கிறதா? ஒரு கேள்வியை போடுங்க. என்னை சுற்றிலும் சமாதானம் இருக்கிறதா? என் வீட்டை சுற்றிலும் சமாதானமாக இருக்கிறதா? வீட்டை சுற்றிலும், வீட்டுக்குள்ளே தான் நான் பேசுகிறேன். வீட்டுக்குள்ளேயும் தான், வீட்டை சுற்றிலும் தான் சமாதானமாக இருக்குதா? நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சண்டை நடக்கக்கூடாதுன்ட்டு. சண்டை நடக்குதுனாக்கா, ஆண்டவரே தயவு செய்து அங்கே சமாதானத்தை கட்டளை இடுங்க. நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணி அந்த மாதிரி சண்டைகளை நாங்கள் அடக்கி போட்டிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல சமாதானம் என்பது பீஸ் இஸ் a character of God and the promise of God. இது பீஸ், சமாதானம் ஆண்டவருடைய குணாதிசயத்தையும் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நமக்கு குறிக்கிறது. ஆமென். சமாதானம் சாதாரண வார்த்தை கிடையாது. சமாதானம் நீ சமாதானம், நீ சமாதானம், சமாதானம் சொல்லிட்டு போகிறது சாதாரண வார்த்தையே கிடையாது. இது ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய ப்ராமிஸ் ஆஃப் காட். அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக இருக்குது. ஏசாயா 26:3 வசனம் அடிக்கடி நான் சொல்லுவேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், மனப்பாடம் பண்ணுங்க இந்த வசனத்தை சொல்லி. ஸோ அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மைண்டுக்குள்ளேயும் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, அவரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். உனக்கு சமாதானம் வேணும்னா மைண்டுக்குள்ள கூட உனக்கு ஒரு உறுதி இருக்கணும். ஆண்டவர் மேலே ஒரு உறுதியும் நம்பிக்கையும் இருக்கும் போது நம்ம மைண்டுக்குள்ள ஆண்டவருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயம், சமாதானம் நமக்குள்ள இருக்கும் போது, அவருடைய வாக்கு தத்தம் நமக்குள்ள இருக்கும் போது சமாதானம் நம்மளை விட்டு விலகாது. சமாதானத்தை கேளுங்க. சமாதானத்தை தேடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகமே. சமாதானம் ஓடிட்டே இருக்கிறாங்க. சமாதானம் நிறைய பேருக்கு கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்கே சமாதானம் நிறைய நேரங்களில் இழந்து விடுகிறோம். சமாதானம் இல்லை. ஆனா கர்த்தர் சமாதானத்தை தான் கொடுக்க வந்திருக்கிறாரு. ஸோ நல்லா கேளுங்க. சமாதானத்தை காத்துக்கொள்ள அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, கவலையாக இருக்கும்போது, ஆன்சைட்டியாக இருக்கும்போது, குழப்பமான சூழ்நிலையில் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ நம்மளுடைய சமாதானத்தை ஒரு கவலையோ சூழ்நிலையோ ஒரு குழப்பமோ அந்த சமாதானத்தை எடுத்து போடும்போது உங்கள் விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியப்படுத்துவோம்? ஹலோ, ஃப்ரீயாக இருக்கிறியா? கொஞ்சம் பேசலாமா உங்ககிட்ட? அண்ணா, அக்கா, மாமா, அத்தை. யாருக்கு தெரியப்படுத்துகிறோம்? அம்மா, அப்பா, இவங்களுக்கு தான் தெரியப்படுத்துறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய கவலைகள் எல்லாம் யாருக்கு தெரியப்படுத்துங்க?
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 6வது அதிகாரம். நம்ம யாருக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் கடைசியில யாருக்கு சொல்லுவோம்? அவங்கள ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் பார்த்துப்பாரு. அப்போ உரைக்கும் நம்மளுக்கு. ஆமா இல்ல, ஜெபத்துல வைக்கணும் இல்ல, ஆமா இல்ல, ஜெபம் பண்ண மறந்துட்டோம் இல்ல அப்படின்னு சொல்லி உரைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்த கத்துக்கொள்ளணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் உங்களை கவலைகளை விசாரிக்கிறவர். ஆமென். சமாதானத்தை நம்ம எதுக்கு விட்டுடணும்? சமாதானத்தை நம்ம எதுக்கு கைவிடணும்? சமாதானத்தை எதுக்கு நம்ம தொலைச்சிடணும்? நம்ம சமாதானத்தை ஏன் எக்ஸ்பைரி ஆகுதுன்னா நம்மளுடைய கவலை. பாலை ரொம்ப நாள் வச்சாதான் கெட்டு போகும், சாப்பாடு ரொம்ப நாள் வச்சாதான் கெட்டு போகும். சமாதானம் அப்படி இல்லை, அடுத்த நிமிஷமே கெட்டு போயிடும் உன்னுடைய சமாதானம். எப்படி? நம்ம வைத்திருக்கிற நம்ம கவலைகள், நம்ம வைத்திருக்கிற கெட்ட குழப்பங்கள், நம்ம வைத்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நம்முடைய சமாதானத்துக்கு எக்ஸ்பைரி டேட் குத்துரும். நல்லா யோசிங்க. சமாதானத்தை காத்துக்கொள்ள அடுத்த காரியம், வீணான வார்த்தைகளை விடாதீங்க. வீணான வார்த்தையை பேசிட்டா கூட சமாதானம் போயிடும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? யோசிங்க. சமாதானத்தை விட்டுறோமே. நிறைய நேரங்களில வீணான வார்த்தை, கோபத்துல பேசிடுறோம், ஆத்திரத்துல பேசிடுறோம். மறக்க முடியாத சூழ்நிலைகள் நம்மளை பேச வைக்கிறது, கெட்ட வார்த்தைகளை பேச வைக்கிறது, கெட்ட காரியங்களை பேச வைக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நேரங்களில நம்முடைய சமாதானத்தை நம்ம இழந்து விடுகிறோம். நிறைய வாக்குவாதங்கள், குழப்பங்கள் உருவாகும் போது நம்ம என்ன பண்றோம்? அப்படியே வார்த்தையை விட்டுருவோம். நிறைய வார்த்தையை விட்டுருவோம். ஒரு குழப்பம் வருதுன்னா வீட்டில் வார்த்தையை விட்டுருவோம். ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா நம்ம 10 வார்த்தை பேசுவோம். நிறைய நேரங்களில் அந்த வார்த்தையை விட்டதுனால இன்னைக்கும் மறக்க முடியுதா? சில வார்த்தைகளை மறக்க முடியாது. சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, இந்த வார்த்தையை நான் இந்த வார்த்தையை விட்டேனே. எத்தனை பேருக்கு இது அடிக்குது? எத்தனை பேருக்கு இது உரைக்குது? எத்தனை பேருக்கு இது நம்மளுக்கு தெரியுது? நான் சொல்றேன், 11 மாதங்களை கடந்துட்டோம். இன்னுமாச்சும் ஆண்டவரே என் வாயிலிருந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, திட்டுற வார்த்தைகள் வரக்கூடாது, என் சமாதானத்தை நான் இழக்கக்கூடாது. ஜெபிக்கலாமே, ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே. ஆண்டவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் செய்வார். ஆண்டவர் செய்யாமல் இருக்க மாட்டார். மத்தேயு 27வது அதிகாரம் 11லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த வார்த்தையை படிக்கும் போது ரொம்பவே நான் உணர்த்தப்பட்டேன். 27வது அதிகாரம் மத்தேயு 11லேருந்து 14வது வசனம். அவர் மேல் குற்றம் சாட்டுகையில், இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சாட்டுகையில் அவர் மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. குற்றவர்த்தறாங்க, நிறைய குற்றங்கள் அவர் மேல. ஏய் நீ இப்படி இருந்த, நீ அப்படி செஞ்ச, இப்படி பண்ண, அப்படி பண்ண, ஒரு மறு உத்தரவு கூட அவர் கொடுக்கவில்லையா? யாரால இருக்க முடியும்? இப்படி முதல் வரிச்சு கட்டிக்கிட்டு வருவோம். அது எப்படி நீங்க சொல்லலாம்? அது எப்படி நீங்க செய்யலாம்? அது எப்படி நீங்க பண்ணலாம்? சமாதானத்தை இழந்துடுவோங்க. சமாதானத்தை இழந்துடுவோம். மறு உத்தரவு நீ கொடுக்காத. பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு. அவர் சமாதானத்தை இழக்க விரும்பல. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பிலாத்து கேட்கிறான், இவர்கள் உன்மேல் எத்தனை குற்றங்கள் சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? உசுப்பேத்தி விடுறாரு பிலாத்து. என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்கிறாரு, உனக்கு பாரு இவ்வளோ குற்றம் மேல சுமத்துறாங்க, உனக்கு என்ன, உனக்கு நீ ஏன் அவங்களை எதுவுமே கேட்க மாட்ற? அப்பவும் ஆண்டு அந்த இடத்துல சொல்லுது 14வது வசனத்துல, அவரோ ஒரு வார்த்தையும் மறு உத்தரவு சொல்லவில்லை. சிலருக்கெல்லாம் நல்லா கேட்டேன் அப்போதான் திருப்தியா இருக்கும், நல்லா சவுக்கடி கொடுக்குற மாதிரி கேட்டேன். அது உங்க டேலண்ட்டுங்க. சமாதானம் உங்க டேலண்ட் கிடையாது. நல்லா கேட்டு வந்தேன், உரைக்க கேட்டேன், இப்படி கேட்டேன், அப்படி கேட்டேன், நாக்கு புடுங்குற மாதிரி கேட்டேன். நாக்கு புடுங்குற மாதிரி ஆண்டவர் சமாதானத்தை பிடிக்கிறாரு. அப்ப என்ன பண்றோம்? இல்ல, நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். காலங்கள் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போகிறது. இன்னும் ஒரு மாசம், இந்த ஒரு மாசம் முடிஞ்ச உடனே புதிய வருஷம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? சமாதானம். நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் அதிகமா தேவை. வீணான வார்த்தைகளை விட்டுட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கிறோம். வீணான வார்த்தைகள் சமாதானத்தை நம்மளுக்கு போயிடுது. நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் போயிடுதுங்க. அவரோ ஒரு வார்த்தையும் மறு உத்தரவு பேசவில்லை. ஏசாமி எக்ஸாம்பிளா இருந்தாருங்க.
மறு உத்தரவு பேசாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது திட்டும் போது, யாராவது ஏதாவது பேசும்போது பேசாதீங்க. அமைதியா இருங்க, சாந்தத்தோடு இருங்க. ஜெயிக்கப்பீங்க. நீங்க ஜெயித்து காட்டுவீங்க. உங்க சமாதானத்தை இழக்க மாட்டீங்க. ஏன் சுவாமி இந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணார். ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை சொன்னார். பயங்கரமான ஒரு டெக்னிக். லூக்கா 23:34 பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சூப்பரான வார்த்தை, சூப்பரான வார்த்தை. யாருன்னா உன்னை பத்தி குற்றம் பத்துறாங்களா, குற்றம் சொல்றாங்களா, உன்னை திட்டுறாங்களா, உனக்கு விரோதமா பேசுறாங்களா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் சில குணங்களை நம்மளை கத்துக்க வைப்பார். சமாதானம்ன்றது ஆண்டவருடைய கேரக்டருங்க, கர்த்தருடைய கேரக்டர், அவருடைய குணாதிசயமாக இருந்தது. சமாதானத்தை காத்துக்கொள்ள அடுத்த வழி, எந்த வீட்டில ஜெப சத்தம் கேட்கிறதோ, எந்த வீட்டிலே வேதத்தின் சத்தம் கேட்கிறதோ, எந்த வீட்டில் பாடல்கள் சத்தம் கேட்கிறதோ, அந்த வீட்டில் கர்த்தர் உலாவுவார். அந்த வீட்டில் சமாதானத்தை கர்த்தரே நிரப்பி கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லாமா? எந்த வீட்டில், எவ்வளவு பேர் வீட்டில் சண்டை நடக்குது, எவ்வளவு பேர் வீட்டில் குழப்பம் நடக்குது, எவ்வளவு பேர் வீட்டில் ஆராதனை நடக்குது, எவ்வளவு பேர் வீட்டில் ஜெபம் நடக்குது, எவ்வளவு பேர் வீட்டில் பைபிள் சத்தம் கேட்குது. இல்லைன்னா கதையே பேசிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஊர் கதை, வம்பு கதை. அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க சேர்த்துட்டாங்க, இவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க இப்படி ஆச்சு, இவங்க ஆச்சு. நான் சொன்ன உன் கதையை யார் பாப்பா? உன் சமாதானத்தை யார் பாப்பா? ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தர் வீட்டில், அந்த வீட்டில் சமாதானத்தை கர்த்தர் நிரப்பியே கொடுப்பார். மேக் ஷுர் உங்கள் வீடுகளில் சமாதானம் இருக்கணும்னாக்கா, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் பாடல்கள் சத்தம் கேட்கட்டும், ஜெபிக்கிற சத்தம் கேட்கட்டும், வேத வாசிப்பின் சத்தம் கேட்கட்டும். ஏதோ அமைதியாக இருந்து நீங்க சாதிக்கிறது கிடையாது. ஆனா இது உண்மையாகவே நீங்க ஆண்டவருக்காக நீங்க செய்யும் போது உங்க சமாதானத்தை காத்துக்கொள்வீங்க. எத்தனை பேர் நம்ம சமாதானமா இருக்கிறோம்? 11 மாதங்கள் முடிய போகுது, முடிஞ்சிச்சு. நான் சமாதானமா இருக்கிறேன். காலையில சமாதானமா ஏஞ்சிங்களா? லாஸ்ட் நைட்டு, கடந்த இரவு சமாதானமா தூங்குனீங்களா? யோசிச்சு பாருங்க. சமாதானத்துக்கு குறைவே இல்லை. சூப்பரா இருக்கிற யாருமே சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அந்த சமாதானத்தை அனுபவிக்க தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன், யாருன்னா கேட்டு பாருங்களேன். சூப்பரா இருக்கிறேன், ஒன்றும் இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருக்கும் மனசுக்குள்ள, நிறைய பிரச்சனை இருக்கும். நல்லா யோசிங்க. சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர், சமாதானத்தை திருடுகிறவன் சாத்தான். நம்மளுடைய சமாதானத்தை திருடுகிறவன் சாத்தான். ஸோ சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ். சமாதானம்ன்றது ஒரு ஹீப்ரு வார்த்தை, அது ஷாலோம். மீனிங் வந்து ஷாலோம். சொல்லுங்க எல்லாரும். ஷாலோம்னா சமாதானம். ஆமென். சமாதானம் வந்து 250 முறை பைபிள்ல வருது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. யூதர்கள் மத்தியில இது ஒரு காமனான வார்த்தையா இருந்தது, ஒரு பொதுவான வார்த்தையா இருந்தது. ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் ஷாலோம் என்று சொல்லுவார்கள். நம்ம டிஎஸ்ல இதை பழகணும். ஒருவரை பார்க்கும் போதெல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க ஷாலோம். சொல்லுங்க. முறைச்சிக்கிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது, சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். சமாதானம் அது ஷாலோம். அவங்களும் அழகா ஷாலோம் சொல்லிட்டு போவாங்க. என்ன, ஒருத்தரை பார்த்து ஷாலோம் அப்படின்னா உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் என்று சொல்லுவாங்க. ஷாலோம், ஷாலோம் என்பதற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஷாலோம்னா ஒரு முழுமை, ஷாலோம்னா ஒரு நிறைவு, ஷாலோம்னா ஒரு ஆரோக்கியம், ஷாலோம்னா ஒரு பாதுகாப்பு, பிரயாணம், சேஃப் டிராவல், மர்சிஸ், செழிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம். இவைகளை எல்லாமே ஒரு குறிப்பது தான் ஷாலோம். இந்த சமாதானம் டிஸ்டர்ப் ஆகணும்னா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, எந்த டிஸ்டர்ப் ஆகிற காரியம் வருதோ அதை டிலீட் பண்ணுங்க. வாழ்க்கையில அதை எடுத்து போடுங்க. அது என்னவானா இருக்கட்டும். ஆண்டுடைய பிள்ளைங்க, நீங்க எப்பெல்லாம் ஃபீல் பண்றீங்க, எனக்கு ஏதோ ஒரு காரியம் டிஸ்டர்ப் ஆகுது, இவங்க கிட்ட பேசினா எனக்கு சமாதானம் இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா எனக்கு சமாதானம் இல்லை, அப்போ
யூ ஹாவ் டு செக் அவுட். நீங்க கண்டிப்பா அதை யோசிக்கணும். இவங்க கிட்ட பேசினாலும் சமாதானம் வரல, எப்ப பாரு எனக்கு குழப்பம் வருது, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே சமாதானத்தை இழந்துடுறேன். செக் அவுட். பாருங்க, எந்த இடத்துல சமாதானத்தை எடுத்து வரீங்க, இழக்கிறீங்க, அதை குறித்து சீரியஸா நீங்க யோசித்து ஆக வேண்டும். ஏன்னா சமாதானம் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. உனக்கு சாப்பாடு இருக்குதோ, தண்ணி இருக்குதோ, காஃபி இருக்குதோ, என்ன இருக்குதோ, இல்லை, சமாதானம் இருந்தா நீங்க ஃபுல்ஃபில்லிங்கா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருப்பீங்க. சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இருக்குதுன்னு ரொம்ப அழகா கை தூக்கிடலாம், கும்பல்ல அப்படியே கை தூக்கிடலாம். ஆனா சமாதானத்தை வைத்திருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சமாதானம் இருக்குதா இல்லையான்னு சொல்றவங்களுக்கு தான் தெரியும் சமாதானம் எப்படி இருக்குது. ஒரு காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் சமாதானம் போயிடுதா, அப்போ அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஒன்ஸ் அகைன், ஒரு காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் சமாதானம் போயிடுதா, அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆமென். அது உன் சித்தம், அது உன் ஐடியா. ஆண்டவர் மேல போடாத, அது உன் ஐடியா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த காரியத்தை பத்தி வீட்டில் பேசுறீங்க, எந்த காரியத்தை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க, உங்களுக்கு அதுல சமாதானம் இல்லையா, அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. delete immediately. உடனே அதை எடுத்து போடுங்க. ஒரு காரியத்தை நினைக்கும் போதெல்லாம் சமாதானமா இருக்குதா, சந்தேகம் இல்லாத சமாதானம், நான் பேசுறது சந்தேகம் இல்லாத சமாதானம், அப்போ அது ஆண்டவருடைய சித்தம். ஆமென். அது ஆண்டவருடைய சித்தம். ஆனா நீயே உன்னுடைய சொந்த ஆசை பிரகாரம் அந்த சமாதானத்தை வர வச்சுக்கிட்டு, எனக்கு சமாதானம் இருக்குது, எனக்கு சமாதானம் இருக்குது, எனக்கு சமாதானம், ஆமா எனக்கு சமாதானம் இருக்குது, போற போக்கில் தெரியும் அது சமாதானம் இருக்குதா இல்லையான்ட்டு. அதையே யோசி பாருங்க. சமாதானம் ரொம்ப முக்கியம். இந்த 12வது மாதத்துல நீங்க உங்க கூட கூட்டி கொண்டு போகிறதே சமாதானம் மட்டும்தான். ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, எனக்கு சமாதானத்தோடு இருந்தா போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே எனக்கு. ஸோ எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க. அந்த இடத்துல எல்லாரும் நல்லா இருப்பாங்க, இவங்களாம் நல்லா சிரிக்கிறாங்களே, இவங்களாம் நல்லா பேசுறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க என்னால மட்டும் எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை அந்த இடத்துல? அப்பனா இட்ஸ் நாட் a right place for you to sit. அது உங்களுக்கு ஏத்த இடம் கிடையாது, அது உங்களுடைய இடம் கிடையாது. மூவ் ஆன். அது உங்களுடைய இடம் கிடையாது. எந்த இடத்துல சமாதானம் இல்லையோ அது உங்களுடைய இடம் கிடையாது. நல்லா இருக்கும் போன உடனே, அப்புறமா அப்படியே தனியா இருப்பீங்க, தனியா ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ லோன்லியா இருக்கிறேனே, ஒரு மாதிரி இருக்குதே, எனக்கு நல்லா இல்லையே, வரும்போது வந்த உடனே நல்லா இருந்துச்சே, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்த உடனே, இப்போ லோன்லியா இருக்கிறேனே, இப்போ ஒரு மாதிரி இருக்குதே, ஒத்து வரலையே, வந்த உடனே நல்லா இருந்துச்சே, இப்போ சமாதானம் இல்லையே. மூவ் ஆன், போயிடுங்க அந்த இடத்த விட்டு. அது உங்களுடைய இடம் கிடையாது. எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ அது உங்களுடைய இடம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென். தேவனுடைய புத்திரர். சமாதானம் இருந்தா தாங்க எல்லாமே நல்லா இருக்கும். உலக பிரகாரமான சமாதானம் நீடிக்காது. உலக பிரகாரமான சமாதானம் நிம்மதியை தராது. உலக பிரகாரமான சமாதானம் ஆஹா ஓஹோ சூப்பர், ஐ எம் குட், ஐ எம் ஃபைன், ஐ ஹாவ் எவ்ரிதிங், எல்லாமே நல்லா இருக்குதே, அது சமாதானம் இல்லை. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் மற்றவங்களை பாதிக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கும், மற்றவங்களை வாழ செய்யும். உங்ககிட்ட இருக்கிற சமாதானம். ஸோ ஒரு இடத்துல நீங்க இருக்கும் போது நீங்க அந்த இடத்த திங்க் பண்ண வேண்டியதா இருக்குது, நீங்க யோசிக்க வேண்டியது. வீட்டுக்குள்ளே சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கிறதா? பெரிய கேள்வி. வீட்டுக்குள்ளே சமாதானம் நிறைந்த வீடாக இருக்கிறதா? யாருன்னா பார்க்கறாங்களா இல்லையா? நான் கை தூக்கலாமா வேணாவா? கை தூக்குங்கன்னு சொல்லிட்டா யோசிப்பீங்க. தூக்கிடலாம் பரவாயில்ல, நான் தூக்க வைக்க மாட்டேன், எல்லாம் பொய் தான் சொல்லுவீங்க. கேட்டா எல்லாம் பொய் சொல்லுவோம். வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? இருக்குது பாஸ்டர், இன்னைக்கு பாருங்க நான் நல்லா வந்திருக்கிறேன் பாஸ்டர், எப்படி சூப்பரா வந்திருக்கிறேன். அப்போ எங்க வீட்டில் எவ்வளோ சமாதானம் இருக்குது, உன் வீட்டில் தான் சமாதானமே இல்லைன்னு நான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சோகம்? அல்லேலூயா. சமாதானம் ஒரு முக்கியமான புடி. அது
ஏறி போகிற புடி. உனக்கு பிடிக்குதோ நான் பேசிதான் ஆகணும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது எனக்கு. சோ நல்லா யோசிங்க. வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கிறது? வீட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை, ஹெல்த் ஆரோக்கிய பிரச்சனை, உணவு தேவைகள் பிரச்சனை, இவைகளை விட அநேக வீட்டுக்குள்ள போராடுகிற ஒரு பிரச்சனை எதுமா? சமாதானத்துக்காக தான். சமாதானத்துக்காக தான். வேற எல்லாமே உங்க வீட்டில் சில நேரத்தில் பொருளாதாரம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், உணவு இருக்கலாம், சமாதானம் இருக்காதுங்க. ஒருவேளை பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், உணவு பிரச்சனை இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனா நீங்க போராடுறது பாத்தீங்கன்னா சமாதானம் இருக்காது. எண்ட் ஆஃப் த டே ஒரு சண்டை நடக்கும் பாருங்க. இப்போ நான் முறைச்சிக்கிறேன், நீ முறைச்சிக்கிறேன், நான் வெளில போய் தூங்குறேன், நான் உள்ள தூங்குறேன், நான் இங்க தூங்குறேன், நான் அங்க தூங்குறேன், இந்த பெட்ரூம்ல நான் தூங்க மாட்டேன், நான் சோஃபால போய் படுத்துக்கிறேன். எத்தனை பேர் வீட்டில் நடக்குது? ஹலோ, எத்தனை பேர் வீட்டில் நடக்குது? சில உண்மையெல்லாம் உடைக்கும் போது நம்மளுக்கு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம கதையெல்லாம் எப்படி தெரியும் இவங்களுக்கு? சமாதானத்தை மட்டும் இழந்துட்டு போய் படுக்காதீங்க. யாரும் சமாதானத்தை இழந்துட்டு படுக்காதீங்க, கண்ணீரோடலாம் படுக்காதீங்க. ஆண்டவரே, நான் உங்க புள்ளப்பா, நான் உங்க புள்ள, என்னை நிம்மதியாக வச்சுக்கங்க இயேசு சாமி சொல்லிட்டு படுங்க. அவர் அழகாக வச்சுப்பார், நம்மளை அழகாக வச்சுப்பார். ஸோ எத்தனை பேர் சமாதானத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம்? நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம் தேவைப்படுகிறது. அங்க என்ன இருக்கா? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அது அப்படியே போகுது. ஆவியின் கனி வீட்டில் இருக்கணும். ஆமென். ஆவியின் கனி சமாதானம் வீட்டில் இருக்கணும். தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம், பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றிருக்கலாம். ஆனா ஒரு விசுவாசிக்கு முக்கியமாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு காரியம் சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் இல்லைனாக்கா அவுட்டுங்க, அவுட்டு. வேற வழியே கிடையாது. சமாதானம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நீங்க ஆண்டவரை ஆராதிக்கலாம். நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே பாஸ்டர், நான் சூப்பரா பாடுவேன், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் வந்து நல்லா ஜோம் பண்ணுவேன். நான் கேட்குறேன், உன்னுடைய சமாதானத்தை மெயின்டைன் பண்றியா? ரொம்ப முக்கியம். மெயின்டைன் பண்றியா? மெயின்டெனன்ஸ் எல்லாருக்குமே தேவை. சமாதானத்தினுடைய மெயின்டெனன்ஸ். சமாதானம் இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ணுங்க. எந்த காரியம் என சமாதானம் இல்லாம ஆக்குது ஐடென்டிஃபை பண்ணுங்க. முக்கியமான ஒரு காரியம். முக்கியமா சமாதானத்தை எஃப்டில போட்டு வைக்க முடியாது, சமாதானத்தை கிரெடிட் கார்டில் வாங்க முடியாது, சமாதானத்தை ஏடிஎம் கார்டில் போட்டு எடுக்க முடியாது, சமாதானத்தை ரீசார்ஜ் பண்ண முடியாது, சமாதானத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு வைக்க முடியாது, சமாதானத்தை ஜோசியக்காரனால கொடுக்க முடியாது. சமாதானத்தை ஃப்ரெண்ட்ஸோ, சினிமா பாடல்களோ, அவுட்டிங்கோ, ஷாப்பிங்கோ, பணமோ, புகழோ, பதவியோ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. உங்க செல்போன், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட் எவர் யூ சே, உன் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், குடும்பம் சமாதானத்தை தர முடியாது. புரியுதா? இவ்வளவுதான். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் சமாதானத்துக்காக. நீங்க ஃபாலோ பண்றது எல்லாமே நான் இப்ப சொன்னேன், எல்லாமே சொன்னேன். கிரெடிட் கார்டு இருக்குதா? சமாதானம் போட்டு வைக்க முடியாதுங்க. எஃப்டில போட்டு வைக்க முடியாது. என் பிள்ளைக்கும் சேர்த்து நான் போட்டு வைக்கிறேன். நோ. பணத்தால சமாதானத்தை வாங்கவே முடியாது. அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கல சமாதானத்தை. அவர் என்ன சொல்றாரு? அதாவது என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இத்தனையும் சமாதானம் கொடுக்க முடியாதுங்க. நல்லா யோசிங்க. இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்த உடனே அவர் எமா ஒரு ரூட்ல அவர் ஒரு கிராமத்தில் நடந்து போறாரு.
சீஷர்கள் மத்தியில் சீஷர்கள் அவங்கெல்லாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவர் ஒருத்தர் இருந்தார், இப்படி செஞ்சார், அவர் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறோம், கைவிடப்பட்டு இருக்கிறோமே, அப்படிலாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. அவங்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனில் பேசிக்கிட்டு போகிறாங்க. பேசிக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த பேசிக்கிட்டே போகும்போது அந்த வழியில் எம்மா ஒரு கிராமத்தில் போயிட்டே இருக்கிற வழியில் சீமோனை பார்த்து சொல்கிறார், சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சாமி சமாதானத்தை கொடுக்க வந்தவருங்க. உலகத்தில் ஒருத்தர் தான் இருக்கிறாரு சமாதானத்தை கொடுக்க வந்த சொன்னவர், அவர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. போல்டா யாருமே சொல்லல, நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்க சொல்லல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நீ தேடுகிற சமாதானம் டிவியில கிடையாது, நீ தேடுகிற சமாதானம் எஃப்டில கிடையாது, நீ தேடுகிற சமாதானம் ஸ்டாக் மார்க்கெட்ல கிடையாது, நீ தேடுகிற சமாதானம் ஜோசியக்காரன்ட்ட கிடையாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தரேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிற. இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, கோடீஸ்வரங்க, மில்லியனர்ஸ் எல்லாருக்கும் சமாதானத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சமாதானத்துக்காக அலைகிறாங்க. ஐ வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் பீஸ். வேர் இஸ் பீஸ்? கணவன் மனைவி பேரண்ட்ஸ் பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் முக்கியம், ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ள சமாதானம் ரொம்ப முக்கியம். அதாவது சண்டை போட்டு எவ்வளோ சண்டை போட்டுக்கினா கூட கடைசியில் நீங்கள் எல்லாம் ஒன்றாயிடணும். கணவன் மனைவியும் ஒன்றாயிடணும், பேரண்ட்ஸ் பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாயிடணும். உங்கள் கணவரை நீங்கள் என்றைக்குமே கோலியாத்து மாதிரி பார்க்காதீங்க. உங்கள் மனைவியை என்றைக்குமே நீங்கள் ஒரு கோலியாத்தா பார்க்காதீங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாள் ஒரு கோலியாத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். புரியுதா? நீங்க அவரை கோலியாத் மாதிரி பார்ப்பீங்க, அவங்க மனைவியை கோலியாத் மாதிரி பார்ப்பீங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கோலியாத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அந்த கோலியாத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் தேவை. அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ள எழும்பும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் கோலியாத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். ஒருவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒருவராக இருந்தீங்கன்னா ரெண்டு பேரை தான் துரத்த முடியும். ரெண்டு பேராக இருந்து பாருங்க, 10,000 பேரை துரத்த முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால சமாதானம் ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் சமாதானம் ரொம்ப முக்கியம், பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் ரொம்ப முக்கியம். யார் மூலமா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் அடக்கினாலே சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்கும். எல்லாரும் சில வாயில ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும், அடக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு புரியாது நமக்கு. சில வாய்களை சொன்னாலும் புரியாது, என்ன எப்படி எடுத்து சொன்னாலும் கோச்சிப்பாங்க, என்ன பண்றதுன்னே புரியாது. அதனால நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், வீட்டுக்குள்ள வார்த்தைகளை குறைங்க. இந்த 12வது மாதத்திலே ஆண்டவரே வீட்டுக்குள்ள எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் குறைக்கிறோம், நான் அதிகம் பேச மாட்டேன்னு ஒரு முடிவு எடுங்க, அதுவே போதும். பெருசா புது வருஷத்துக்கு என்ன முடிவு எடுக்கலாம்லாம் யோசிச்சுக்காதீங்க. ஒரே முடிவு, நான் வார்த்தையை குறைக்கிறேன், நான் வாயை அடக்கிறேன். சொல்லாமா எல்லாரும், நானு வார்த்தைய குறைக்கிறேன், முழுசா விட்டுறேன். இன்னும் கேட்ட நானு என்னுடைய வாழ்க்கையில அதிகமா பேச மாட்டேன். போதும், இதுவே போதும். இதுவே ஒரு முடிவு. 31ஆம் தேதி எடுக்கிற முடிவை நம்ம இன்னைக்கே எடுத்துட்டோம், 1ஆம் தேதியே. யாரும் எந்த முடிவும் எடுக்காதீங்க, வாயை அடக்குங்க. வாயை அடக்கினாலே சமாதானம் வந்துடும். வாயை அடக்கினாலே சமாதானம் மட்டும் இல்லை, ஆசீர்வாதமும் கூட சேர்ந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னத்துக்கு வாய் பேசிக்கிட்டு ஒருத்தருடைய வயிற்றெரிச்சலை வாங்கிக்கிட்டு நாசமா போவோம். அது நல்லா இருக்குமா, இது இப்படி பேசுது, அது அப்படி பேசுது. உங்களை பற்றி ஒருத்தர் குசு 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 குசுன்னு பேசுவாங்க, இன்னொருத்தர் குசு குசுன்னு பேசுவாங்க. என்னத்துக்கு வாய் பேசுறதுன்னு கேட்குறேன். எதனா ஒரு நொட்டு சொல்லிட்டு தான் போகிறது ஒருத்தரை பற்றி. வீட்டுக்குள்ளேயே நடக்கும் இது. வீட்டுக்குள்ளே நடக்கிறதுனால தான் வெளியில் வந்து இங்கே வந்து நடக்குது. சர்ச்சுக்குள்ளேயும் நடக்கும். என்ன அன்னைக்கு ரொம்ப வரவே இல்லை, ஒரு மாதிரி இருக்கிற, எப்படியோ இருக்கிற. எப்படி இருந்தா உனக்கு என்ன? யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ எப்படி இருக்கிற? உன் மனசு எப்படி இருக்குது? சமாதானம் இருக்குதா?
நல்லா யோசிங்க. சமாதானத்தோடு நான் வாழணும்னாக்கா மற்றவங்களை நான் சமாதானத்தோடு வச்சாதான். ஈகோ நிறையங்க, வீட்டுக்குள்ளேயும் ஈகோ, வெளியிலயும் ஈகோ. ஈகோ வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ணவே முடியாது, சமாதானத்தை கெடுத்து போட்டுரும். How are you? Praise the Lord. Shalom. இதெல்லாம் சொல்ல மனசே வராது. அவங்கள பார்த்து நான் ஏன் சொல்லணும், அவங்க கிட்ட நான் ஏன் வச்சுக்கணும், அவங்க கிட்ட நான் பேச முடியாது. முடிஞ்சிட்டு போகும்போது நான் சொல்லுவேன், ஒருத்தரை பார்த்து ஷாலோம் சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வராது. நிறைய பேர் கை தூக்கலாம். நல்லவங்களா இருந்தால் படக்குன்னு கை தூக்குவோம். கெட்ட மனசை வச்சு இந்த கையை தூக்க கூட மனசு வராது. போதுமா? மனசே வராது. நல்ல மனசெல்லாம் தூக்குச்சு பார்த்தேன், கெட்ட மனசெல்லாம் தூக்கல. ஐயோ, அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் ஷாலோம் சொல்லணும், அது வேற. அதையே வம்ப வாங்கி வச்சுக்கணும். அவங்க கிட்ட போய் ஷாலோம் சொல்லிட்டு அவங்க சமாதானமா இருந்துட்டாங்கன்னா அதுல ஒரு பொறாமை. பார்த்தீங்களா? நம்ம ஆட்கள்லாம் பயங்கரமான ஆட்கள், பயங்கரமா யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ ஆனிகா ஷாலோம், திருப்பி சொல்லு ஷாலோம். ஆனிகா ஷாலோம் சொல்லிட்டேன்னா ஐயோ ஆனிகா சமாதானமா ஆயிடுமே, இந்த மாதிரி பொறாம கிளம்பிடும். மோசமான குணங்கள்க. 12வது மாதம் தூக்கி வைங்க, இதெல்லாம் கெட்ட புத்திகளை தூக்கி வைங்க. சிலதுக்கெல்லாம் வாயே அடங்காது. பார்த்துக்கிறீங்களா? இந்த வாய் அடங்காத கேஸில் என்ன பண்ணுறது? அதுக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. வாயில் டாக்டரும் கிடையாது, வாய் டாக்டர்னு ஒருத்தர் கிடையாது. வேற வாய் டாக்டர்னு ஒருத்தர் இருந்தால் கூட்டின்னு போயிட்டு வாயை காட்டி இது வாயை அடக்குங்க டாக்டர்னு சொல்லலாம். அதுக்கு மாத்திரையும் கிடையாது. சிலதுங்களுக்கெல்லாம் பயங்கர வாய், பயங்கர வாய். ரெடி, அவங்க கிட்ட யாரும் பேச முடியாதான். தாதா, வீட்டு தாதா இருக்கிறாங்களா? வீட்டில் தாதா எத்தனை பேர் வீட்டில் தாதா இருக்கிறாங்க? ஒரு தாதா இருப்பாங்க, அப்படியே ஆட்சி செஞ்சுக்கின்னு எல்லாரையும் பரட்டிக்கின்னு ஆட்டி பரட்டிக்கின்னு உருட்டிக்கின்னு எல்லாரும் அவங்கள பார்த்தா ஓ ஏய் தாய்மா அம்மா ஏ அபா 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 அவங்கள பார்த்தாலே பயப்படணும். நான் சொல்றேன், அடங்கு அடங்கு. எல்லாம் ஒரே இதில் தான், மண்ணுக்கு தான் போக போகிறோம், ஒரே மண்ணில் தான் போக போகிறோம். எல்லாருக்கும் வித்தியாச மண்ணெல்லாம் கிடையாது. வீட்டில் தாதாவா இருக்க பார்க்காதே, எல்லாரையும் ஆட்சி பண்ணணும்னு பார்க்காத, சமாதானத்தை கெடுக்காத. நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தை பேசலனா ஆமேன்னு சொல்லுங்க. எப்படியா, எப்படிதான்யா? புரியவே இல்லையா எனக்கு, புரியவே இல்லையா எனக்கு. அந்த வாயை பத்தி தான் பேசுறேன். சமாதானம் பார்த்து எங்கெல்லாம் போய் வேலை செய்யுது. மூளையில மட்டும் வேலை செய்யல, வாயில பயங்கர வாய் தான். வாய் காதுல கேட்டுட்டு கதை கட்டுவாங்க பாருங்க. கதை கட்டிக்கினே இருப்பாங்க, மனசார கதை கட்டுவாங்க. நானும் விட்டுருவேன், கட்டிக்கோ, எவ்வளோ வேணா கட்டிக்கோ, எனக்கு என்ன, ஃப்ரீ தானே, கட்டு, எவ்வளோ வேணா கதை கட்டு. அவங்க இப்படி இருக்கிறாங்களா, அவங்க அப்படி இருக்கிறாங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்களா, எப்படி இருந்தா உனக்கு என்ன, மூடிக்கின்னு போன்னுவாங்க. பார்த்தீங்களா? சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிலருக்கெல்லாம் அப்படி தேவை. ஹலோ, தேவை. 2025 போறீன்னா எதை மூடணும்? மூடு. ஓ மை காட், இது சீரியஸ்லி ஐ அம் டாக்கிங். உண்மையாவே நான் சொல்றேன். ஒரு வீட்டுடைய சமாதானத்துக்காக நான் பேசுறேன். ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரணும்னா இதான் ஆசீர்வாதம், இதான் ஆசீர்வாதம். அவங்கவுங்க வாயை மூடினியா, அவங்கவுங்க பைபிளை வாசியா, அவங்கவுங்க ஜபம் பண்ணியா, அவங்கவுங்க மூலையில உக்காந்தியா, எல்லாம் ஒன்னா கூட்டினியா, ஆராதிக்கிறியா, துதிக்கிறியா, பேசுறியா, ஆண்டவர் அங்கே உலாவாரு. இல்லைன்னா பேய் தான் உலாவி நிற்கும். அந்த ஒன்று பேசுது பத்தியா, அது கூட பேய் உலாவி நிற்கும். யார் ரொம்ப பேசுதோ அது கூட தான் பேய் உலாவும். ஹலோ, புரியுதா? யார் வீட்டில் யார் ரொம்ப கோவப்படுங்க, கையை தூக்குங்க. தூக்க மாட்டீங்க அதெல்லாம். ஆனால் அவங்க கூடலாம் பிசாசு உலவின்னு இருப்பான். உன்னை வச்சுக்கின்னு பிடிச்சி ஆட்டினாதான் அந்த வீடே ஆடும். பூமி அதிர்ச்சி வர மாதிரி, பூமி அதிர்ச்சி வர மாதிரி ஆடி நிற்கும் அந்த வீடு. உன்னை வச்சுக்கின்னு ஆட்டினாதான். அப்போதான் ஒரு பெரிய கொண்டையை போடு வைப்பார் சுட்டிக்கின்னு. ஹேய் என்ன, என்ன ஓய் பாத்திரல ஒரு கை ஏபிசிடி ஒன்றும் இருக்காது.
ஒன்றும் இருக்காது. 2 பாம்பை விடுங்களேன், அச்சு புடிச்சின்னு தேடும் அது ஆளை. ஐயோயோ பாம்பு வந்துச்சு, ஐயோயோ பாம்பு வந்துச்சேன்னு ஓடும் அது. அந்த மாதிரி கேஸ் தான் என்ன பண்ணும், தடகா புடகான்னு ஆடி காட்டும். நம்பாதீங்க, அடக்கி போடுங்க. எதெல்லாம் வாய் பேசுதோ, எங்க இருந்து பேசுதோ, போன்ல கூட பேசும் அந்த வாய், சும்மா விடாது. உன் நிம்மதியை கெடுக்கணும்னாக்கா அது எங்க இருந்தாலும் பேசும். வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளில போனா கூட பேசும். போனை வச்சுக்கிட்டு பேசும். என்ன எப்படி இருக்கிற, அத வீடியோ கால் போட்டீங்கன்னா மனைவியா இருந்தா என்ன கேட்பாங்க ஃபர்ஸ்ட்? மனைவியா இருந்தா ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, என்ன பண்ற வீடியோ கால்ல. அம்மாவா இருந்தா என்ன கேட்பாங்க ஃபர்ஸ்ட்? சாப்பிட்டியா? அதான் டிஃபரன்ஸ். மனைவிக்கோ அம்மாக்கோ அதான் டிஃபரன்ஸ். மனைவி வந்து எங்க இருக்கிற, என்ன பண்ற, யாரு ஒரு பொண்ணு உன் பின்னாடி போகுது, அது மட்டும் தான் தெரியும். ஒரு பொம்பளை உன் பக்கமா அப்படி நடந்து போச்சு, இப்ப இறக்கி விட்டியா பைக்ல இருந்து, இந்த 30s 35 எல்லாம் இருக்குது பாரு, அது டவுட்லயே வாழ்ந்து நிற்கும். புருஷனை பத்தி ஃபுல்லா டவுட் தான் அதுக்கு. 30-35 இருக்குது பாத்தியா. சிலதெல்லாம் ஃப்ரீயா விட்டுரும் புருஷன், அவன் எங்கேயும் போக மாட்டான், என் கிட்ட தான் வருவான்ட்டு. சிலது இருக்குது பாரு, எங்க என்ன பண்ற, பூத கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டு போங்க, வாங்கி கொடுத்தா அதுக்கு தெரியும். பூத கண்ணாடியில் பார்க்கும், எங்க என்ன பண்ற, பின்னாடி யாரோ போறாங்க, உன் கூட யாரோ சாப்பிட வந்தாங்க, என்ன சாப்பிட்ட, யாரு கூட சாப்பிட்ட, நல்லா சொல்லுங்க. ஒரு 10 பொம்பளைங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன்னு, வயிறு கப கபன்னு எரிஞ்சிக்கணும். சாயங்காலம் ரெடியா இருக்கும். நைட்டு நீ வீட்டுக்கு வரும்போது, டேய் யார் கூடடா சாப்பிட்ட. பசங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க, 20ஸ்லாம் தெரிஞ்சுக்கங்க. 30ஸ்க்கு போகும்போது இந்த கதி தான். 30-35ல 40 வரைக்கும் நாய் புத்தி தான், வேற வழியே கிடையாது. யார் பின்னாடிடா போன, புரியுதா? ஏமா பின்னாடி போற? நான் கேட்குறேன், அன்னைக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி வந்தல, தாழ்விலும் வாழ்விலும் மனசாட்சியிலும் மனசாட்சி இல்லாம பேசக்கூடாதுன்னு வந்தல்ல. அதை நான் கதை கட்டி பேசுறேன், இதெல்லாம் என்ன இது எக்ஸ்ட்ரா. ஆனா இங்க வந்து ஏன் இவ்வளோ குற்றங்கள்? அதாவது எங்க போன என் புருஷனை யாருன்னா பாத்துறானா, சமாதானமே போயிடும் அந்த இடத்துல. நீ யார பார்த்த நைஸா போட்டு கேட்கறது, உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்குதா, முன்னாடி போற ஸ்கூட்டர்ல போற பைக்ல போற பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை காட்டி அந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்குதா பெத்தியா, உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்குது பெத்தியா, அப்போ நீ அந்த பொண்ணை மறைச்சு பார்த்துனே போறல, கதை கட்டுறது. ஹலோ 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 நல்லா தெரிஞ்சுக்கோ. வீட்டில் உக்காந்துக்கின்னு இத்தனை கதை கட்டிக்கிட்டு சமாதானம் இல்லாம பண்றீங்கனாக்கா ஜாக்கிரதை, தயவு செய்து ஜாக்கிரதை. ரூட்டுக்கு வருவோம். அதனால நீங்க 2 பேர் சேர்ந்தீங்கன்னா 10,000 பேர், ஒருத்தரா இருந்தீங்கன்னா 2 பேர் தான். அதனால தயவு செய்து கடைசியா நீங்க வாங்க, ஒரு சாப்டர் எடுத்து நம்ம பேச போறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகள், குழப்பங்கள் மத்தியில ஆண்டவர் ஒவ்வொரு அலைகளை அனுப்பும் போது அந்த அலைகள் மத்தியில நான் எப்படி சமாதானமா இருக்கணும் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எங்க போவோம் வாருங்கள்? இந்த இடத்துல கர்த்தரை நான் பார்க்கிறேன், அக்கறைக்கு போக சொல்றாரு. ஏன்னா அங்க பாருங்க, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அங்க பாருங்க நிறைய கிரௌடா இருக்குது. அந்த இடத்துல நிறைய கிரௌடா இருக்கிறதுனால அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அங்க டிஸ்டர்ப் பண்ணி விடுறாரு. இங்க இருந்திருந்தா எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க, கூச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஜெபம் பண்றதுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து சரியா உண்மை ஏத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அக்கறைக்கு போவோம் வாருங்கள்ன்றாரு. அக்கறைக்கு போங்க வாங்க. உங்களுடைய அந்த 35வது வசனத்துல அவர் அக்கறைக்கு போவோம். அந்த அக்கறைக்கு நம்ம பார்க்காம இருக்கிறோம். அந்த அக்கறைனாக்கா உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீ போ. இங்க கம்ஃபர்டபுளா இருக்குது எனக்கு. ஆண்டவர் அதை சொல்ல, அக்கறையில உனக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அக்கறையில நீ கத்துக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அந்த கம்ஃபர்ட் ஜோன் இங்க நல்லா இருக்குது ஆண்டவரே, நீங்க இங்கேயே இருந்துருங்க ஆண்டவரே, நீங்க எங்க கூடவே இருங்க ஆண்டவரே, நீங்க எங்கேயும் போவாதீங்க. உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கர்த்தர் வாங்க அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. எடுத்தீங்களா அந்த சாப்டர் எல்லாரும்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. இங்க நான் எப்படி பார்க்கிறேனாக்கா, அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலே இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். யாருடைய படகு? சீஷர்கள் போடல, அங்க அவர்களுடைய படகுன்னு போட்டிருக்கிறது. அங்க நிறைய படகுகள் இருந்தது, நிறைய படகுகள் இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிறைய படகுகள் இருந்தது. அவரை கொண்டு போனார்கள். எதுல கொண்டு போனாங்க, யார் போட்ல ஏத்தனாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. அவரை அனுப்பிவிட்டு அவரை படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். படகுகளும் அவரோடு கூட இருந்தது. நிறைய படகுகள் இருக்குது. உங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வசிக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்றாங்க, உங்க கூட நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. ஆனா அதுக்கு அத்தனை மத்தியிலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார், தெரியுமா? அவ்வளோ பேர் படகு வச்சிருந்தாலும் அதுல ஏதோ ஒரு படகுல தான் கர்த்தர் ஏறினாரு. அது உன்னுடைய படகா இருக்கலாம். சோ கர்த்தர் படகுல ஏறுவதற்கு முன்பாக உன்னுடைய நங்கூரமே கர்த்தரா இருக்கணும். ஆங்கர். Jesus is the only your anchor. உன்னுடைய ஆங்கரை கர்த்தர் இருக்கணும், நங்கூரமா இருக்கணும் அந்த இடத்துல கர்த்தர். உன்னுடைய நங்கூரமே கர்த்தர் தான். சோ அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவரிட படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். எந்த படகுல கர்த்தர் ஏறினாரு? பட் ஆல் தட் ஐ நோ, கர்த்தர் மட்டும்தான் என்னுடைய நங்கூரமா இருக்கிறாரு. நீ படகுல ஏறுறனாக்கா யாரை நம்பி ஏறுற? வாழ்க்கை என்ற படகுல யாரை நம்பி நீ ஏறிக்கொண்டிருக்கிற? இப்போ உன் நங்கூரம் யாரு? உன் நங்கூரம் யாரு? ஏன்னா அங்க அந்த வார்த்தை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. வேற படகும் இருந்தது, வேற ஆட்களும் கூட இருக்கிறாங்க. ஆனா உன்னுடைய படகுல, உன்னுடைய போட்ல இயேசு கிறிஸ்து ஆங்கரா இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து ஒரு நங்கூரமா இருக்கிறாரா? அவர் உன்னுடைய நங்கூரமா இருக்கிறார்னாக்கா நீ கவலைப்படைய தேவையில்லை. உன்னுடைய போட்டு, உன் ஃப்ரெண்டுடைய போட்டு, மற்றவர்களுடைய போட்டு எப்படி வேணா இருக்கலாம். உன் போட்ல ஏறினாரா கர்த்தர்? உன் போட்ல கர்த்தர் இருக்கிறாரா? உன் போட்ல கர்த்தர் நங்கூரமா இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். இதை நம்ம யோசிக்க வேண்டிய காரியமா இருக்குது. இந்த இடத்துல கர்த்தர்ட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னுடைய போட்ல நீங்க மட்டும் தான் நங்கூரமா இருக்கணும் ஆண்டவரே. நல்லா படிங்க. அந்த இடத்துல வேறே படகுகள் அவரோட கூட இருந்தது. வேறே படகுகள் அவரோட கூட இருந்தது என்று வாசிக்கிறோம் நம்ம இந்த இடத்துல. வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி, பலத்த காற்று உண்டாகி, அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி. ஆனா நான் சொல்றேன், நான் ஆண்டவருக்கு தெரியும் நீ அந்த படகுல போக போற, உன்னுடைய வாழ்க்கை போட்ல நீ போக போற. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அங்க பலத்த காற்று வரப்போதுன்னு தெரியும் ஆண்டவருக்கு. அப்ப நீ யாரை மறந்துடுற? பலத்த காற்று வரும்போது நீ யாரை மறந்துடுற? உன்னுடைய ஆங்கரை மறந்துடுற, உன்னுடைய நங்கூரத்தை மறந்துடுற. நீ பலத்த காற்று, சுழல் காற்று. ஆண்டவருக்கு தெரியும் டீப் வாட்டர்ஸ்குள்ள நீ போறன்ட்டு, ஒரு ஆழ்ந்த தண்ணிக்குள்ள நீ போறன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் ஒரு டீப் வாட்டர்ஸ்குள்ள போகும்போதே அங்க ஒரு ப்ராமிஸ் வேர்ட் அதுக்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஆனா நம்ம ஒரு 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 குழப்பம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு 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 இடத்துல நம்ம கஷ்டப்பட்டு உட்காரும் போது, ஆண்டவரே இப்படி சுழல் காட்சிகள் வரும்போது போட்ல என்ன பண்றோம்? கூட நிறைய போட் இருக்குது, நிறைய படகுகள் இருக்குது. அந்த இடத்துல படகுகள் பலத்த சுழல் காற்று உண்டாகி பலத்த, அதுக்கு முன்னாடி 36வது வசனம், அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. நான் வேற படகுல இருக்கிறேனா? இல்ல ஏன் படகுல கர்த்தர் இருக்கிறாரா? வேற படகுல நான் இருக்கிறேனாக்கா தயவு செய்து வாட்ச் அவுட், வாட்ச் அவுட். ஆண்டவர் அறியாதவங்க, ஜெபிக்காதவங்க உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது, ஐடியாஸை கொடுக்கும் போது வாட்ச் அவுட், செக் அவுட். தயவு செய்து பாருங்க அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட ஐடியாஸை கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி தராங்க. செக் அவுட், செக் அவுட். ஏன் படகு கவிழ்ந்து போச்சுன்னா யார் காரணம்?
அந்த படகு எல்லாம் படகும் போகுது, மற்றவர்களுடைய படகும் போகுது, அந்த இயேசு ஏறின படகும் போகுது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. நல்லா சொல்ற, அந்த படகு போகும்போது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த படகு நீ எடுத்துட்டு போகும்போது, அந்த படகுல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆனா இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார் அந்த இடத்துல? நம்ம வாசிக்கிறோம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். தூங்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனா நீ டீப் வாட்டர்ஸ்குள்ள போறன்னு தெரியும் உன்னுடைய படகுல. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீ ஒரு சுழல் காற்றுல மாட்டின்னு இருக்கிறன்னு சொல்லி தெரியும். சோ நான் கேட்கிற கேள்வியே, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? நீ இவர்தான் என்னுடைய நங்கூரம் என்று நினைக்கிறனாக்கா, God is with us always when we are in the storm. நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கும் போது, நம்ம ஒரு சுழல் காற்றில் இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மறக்காதீங்க, மறக்காதீங்க. அந்த வேற படகுகளும் இருக்கலாம், ஆனா உன் படகு அங்க இருக்குது. அந்த படகு என்ன ஆச்சுன்னு தெரியாது அந்த படகுகள் எல்லாம். ஆனா இந்த படகுல பின்னணியத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. சோ நீ வாழ்க்கையில கஷ்டப்படும் போது, நீ வாழ்க்கையில துன்பப்படும் போது இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் நீ அவரை கூப்பிடுறியா, நீ அவரோடு இருக்கிறியா. நீ டீப் வாட்டர்ஸ்குள்ள போனாதான், நீ சுழல் காற்றுக்குள்ள போனாதான் ஏதோ ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும் சொல்லியும் அவருக்கு தெரியும். சில நேரங்களில் அனுமதிங்க உங்களை. சில நேரங்களில் குழப்பங்கள் வரும்போது, சுழல் காற்றுகள் வரும்போது, புயல்கள் வரும்போது அது அனுமதி கொடுங்க. எஸ், லெட் இட் கம். இது வரட்டும் என் வாழ்க்கையில. அது வந்தாதான் புதிய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில. அந்த இடத்துல சுழல் காற்றுகள் வரும்போது, பெரிய பிரச்சனைகள் வரும்போது அவர் பின்னணியில தான் இருந்தார். தலையணை வைத்து தூங்கி கொண்டு இருந்தார், நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, நான் சொல்றேன், கர்த்தர் என்னைக்குமே உன் கூட தான் இருக்கிறாரு. உன் சமாதானத்தை காத்துக்கொள்ள உன் கூட தான் இருக்கிறாரு. நீ வேற படகுல ஏறாத. உன் படகுல அவர் ஆங்கரா இருக்கட்டும், நங்கூரமா இருக்கட்டும். உன்னுடைய படகுல அவர் நங்கூரமா இருக்கட்டும். இயேசு உன் படகுல நங்கூரமா இருக்கிறார் என்றால், நீ வாழ்க்கையில எப்படிப்பட்ட சுழல் காற்றுகள் வந்தாலும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட பயங்கரமான காற்றுகள் மோதினாலும், குழப்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், இயேசு உன் கூட தான் இருக்கிறார். பிரச்சனையை கொடுப்பதற்கல்ல, நீ பிரச்சனையிலிருந்து தப்பித்து வருவதற்காகவே உன் கூட இருக்கிறார். அவரை விட்டுறாதீங்க, இயேசு கிறிஸ்துவை விடாதீங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியாது, அவர் தூங்கிட்டே தான் இருப்பார். இயேசு கிறிஸ்துவை விடாதீங்க. எந்த சுழல் காற்று வந்தாலும், எந்த அலைகள் மோதினாலும் உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கிறாரு. See, he knows, God knows. உன் பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், உன் வலி கர்த்தருக்கு தெரியும், உன் அங்கலாய்ப்பு கர்த்தருக்கு தெரியும், உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். He is with you. கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. அவர் உன் கூட இருக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். அவர் எழுப்பி என்ன பண்றாங்க? போதகரே, டீச்சர், டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் போட்டுக்குது. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எனக்கு கவலை தான், அதனால தான் நான் உன் கூட இருக்கிறேன். நீங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நிறைய நேரங்களை நம்ம கேட்போம்ல, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உமக்கு கவலை இல்லையா? கடவுளே, கடவுளே உமக்கு கவலை இல்லையா? நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, உமக்கு கவலை இல்லையா? அதே தான் கேட்குறாங்க. இயேசுவை நிறைய பேர் வாழ்க்கையில் வைத்துக்கிட்ட இந்த கேள்வியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? எனக்கு இப்படி பிரச்சனை தரீங்க. நான் கேட்குறேன், நீ எந்த படகுல இருந்த? எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு வெளியே போன? எந்த இடத்துல நீ ஆண்டவர் கூட இல்லை? அதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னாக்கா, அது எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சுழல் காற்று வந்தாலும், he will come and help you. உன்கிட்ட அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் உன்னை கண்டிப்பா தூக்கி விடுவாரு. நிரம்பத்தக்கதாக, படவு நிரம்பத்தக்கதாக அதன் மேல் மோதிட்டு. மோதங்க, வாழ்க்கையில அலைகள் மோதும், சமாதானம் இல்லாம போகும். சில பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையில சமாதானத்தை இழந்துருவோம், சமாதானம் இருக்காது. நான் சொல்றேன், அவர் எழுந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அமைதலாயிரு என்றார். அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென்.
ஆமென். அல்லேலூயா. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அமைதியாயிரு. காற்றை பார்த்து அமைதியாயிரு. நேற்று நைட்டு நான் அப்படிதான் சொன்னேன், ஆண்டவரே அதே தேவன் எங்களுக்கு காலையில் வேணும். நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், உலகம் முழுவதும் இந்த சபை நடக்க போகுது. உலகம் முழுவதும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமனால சபை சர்ச் நடக்க போகுது. எல்லா இடத்துலையும் ஆண்டவரே இந்த எல்லா ஜனங்களும் போய் அட்டன் பண்ணோம்னாக்கா நாங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்கணுங்க. புயல் கடந்து போயிட்டு நேற்று சாயங்காலமே. ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவன் மாற்ற வல்லவருங்க. புதன்கிழமையில் மழை வராதுங்க, வெள்ளிக்கிழமையில் மழை வராதுங்க, சண்டேஸில் மழை வராதுங்க. வந்தாலும் நிறுத்துவாருங்க கத்தரு. மழை டபடபன்னு சத்தம் கேட்கும், நாங்கள் வெளியில் போகவும் மழையே இருக்காதுங்க. ஏன்னா ஒரு வார்த்தையை கேட்டு அவர் நிறுத்து. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. He is with us always. சமாதானத்தின் தேவன். அமைதலாக இருன்றார். ஒரே வார்த்தை. உங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு கோபங்களையும், ஒவ்வொரு பயங்கரமான கஷ்டங்களையும், சுழல் காற்றுகளையும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு வியாதியும் பார்த்து அவர் சொல்ற ஒரே வார்த்தை, அமைதலாயிரு, அமைதலாயிரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அமைதலாயிரு சொல்லுங்க ஆண்டவரே. அதிகாரத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே, அமைதலாயிரு, அமைதலாயிரு. அது அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உண்டாயிற்று. நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை ஆண்டவரே. நான் சமாதானத்தை ரீசார்ஜ் பண்ண முடியாது, நான் காசு கொடுத்து வாங்க முடியாது, நான் ஏடிஎம் பேங்க்ல போட்டு வைக்க முடியாது, நான் பிக்ஸட் பேங்க்ல போட்டு வைக்க முடியாது. சமாதானம் எனக்கு தேவை ஆண்டவரே. அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. அந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்முடைய ஆங்கராக இருக்கிறாரு, நம்முடைய நங்கூரமாக இருக்கிறாரு. அந்த சமாதானத்தை கொடுக்கிறவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சமாதானத்தை கொடுப்பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவங்க சமாதானம். சமாதானம். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்கா பயப்படவே வேண்டாம். Because he is my anchor. என்னுடைய நங்கூரமா இருக்கிறார், என் கூட இருக்கிறாரு, என் போட்ல இருக்கிறாரு. எந்த காத்தடிச்சாலும் அவர் பார்த்துப்பாரு. பயமூத்திர மாதிரி தான் வரும். மனுஷருக்கு பயமூத்திர மாதிரி தான் வருவாங்க. உன் வேலை உன்னை பயமூத்திர மாதிரி தான் வரும். உனக்கு பிரச்சனை பயமூத்திர மாதிரி தான் வரும். Say that, remember, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, என் கூட தான் இருக்கிறாரு. He is with me always. He is with me always. ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. நான் அவரை நம்புறேன். என் படகுல தான் இருக்கிறாரு. He is not going to leave me. என் கூட தான் இருக்கிறாருங்க. அமைதல் உண்டாயிற்றுங்க. இயேசு இருக்கிற இடத்துல அமைதல் உண்டாகும். ஆமென். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமா ஆமா, அமைதல் உண்டாயிற்று. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? யாரும் இல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் கிடையாது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் அவர் சும்மா வரல, சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த சமாதானத்தை அனுபவிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில் அந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கட்டும். சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னாக்கா காலையில் கேளுங்க, இயேசுவே என் போட்ல வாங்க, சமாதானத்தை கொடுங்க, என் கூட இருங்க, எனக்கு நிறைவான சமாதானம் வேணும். புகழோ பட்டமோ பதவியோ பொருளோ பணமோ எதுவுமே சமாதானத்தை கொடுக்காது. இயேசு மட்டும்தாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, வேணும். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களை ஆள கடுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சமாதானத்தின் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில எங்கெங்கேயோ அலைமோதும் போது நீர் எங்க கூட தான் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது ஐயா. எங்க கூட தான் இருக்கிறீங்க, அதை நாங்கள் மறந்து விடாதபடி எல்லா அலைகளையும் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.